Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் சிறுகதை ஒன்று. இன்று சிறுகதையின் பெயர் ஒரு விடியற் காலையில். ராஜேஷ்குமாரின் சிறுகதை. வானம் மெலிதான பீட்ரூட் நிறம் வாங்கி விடிந்து கொண்டிருந்தது. அவந்திப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மயான பூமி மாதிரி தெரிய ஊர்மிளா ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கினாள். 23 வயது. காலை தூக்கம் பறிபோன தடயம் அவளுடைய அழகான கண்களில் தெரிந்தது. சிறிய கைப்பையின் ஜிப்பை பிரித்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ரிக்ஷாவாலாவின் கையில் கொடுத்தாள். சுக்ரியா பையன்ஜி சொல்லிவிட்டு அவன் துடைத்து வைத்த மாதிரி நிசப்தமாயிருந்த வீதியில் வேகமாய் ரிக்ஷாவை மிதித்து கொண்டு போய்விட ஸ்டேஷன் இருந்த தெரு மறுபடியும் ஊமையாயிற்று. ஊர்மிளா மெல்ல ஸ்டேஷனுக்குள் நடந்தாள். துப்பாக்கி ஏந்திய 2 சர்தார்ஜி இராணுவ வீரர்கள் கனமான பூட் சத்தங்களோடு அவளை வேகமாக கடந்து போனார்கள். கடந்த ஒரு வார காலமாக நகருக்குள் பரவலாய் இவர்களைத்தான் பார்க்க முடிகிறது. இது மாதிரி அதிகாலை நேரங்களிலும் சாயந்தரம் 7 மணிக்கும் மேலும் ஜனங்கள் யாரும் வெளியே தலை காட்டுவதில்லை. நாள் பூராவும் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த நாட்களும் உண்டு. கர்ஃப்யூ, ஊரடங்கு சட்டம், திடீரென்று பதற்ற நிலை. கடந்த ஒரு வாரமாய் ரயில்கள் இருந்த ஸ்டேஷனில் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் நின்று போக ஆரம்பித்திருக்கின்றன. அவளுடைய செல்போன் கைப்பையிலிருந்து ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து டிஸ்பிளேயில் அழைப்பது யார் என்று பார்த்தால் அவளுடைய அண்ணி துர்கா. என்ன அண்ணி? பத்திரமா ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன். ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருமா? தெரியல, இனிமேல் தான் விசாரிக்கணும். ஊர்மிளா, உன்னோட அண்ணன் செக்யூரிட்டி விங்கு டியூட்டி முடிஞ்சு இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார். அவர் வர்றதுக்குள்ளே நீ வினோத்தை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டால் பரவாயில்ல. அவர் வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா என்னை கொன்னே போட்டுடுவார். சரி நீ? செல்ஃபோனை அணைத்து பைக்குள் போட்டுக்கொண்ட ஊர்மிளா அந்த பக்கமாக போன சோல்ஜர் ஒருவரை கூப்பிட்டு ஹிந்தியில் கேட்டான். பக்ரானுங்கல் எக்ஸ்பிரஸ் சரியான நேரத்துக்கு வந்து விடுமா? 15 நிமிஷத்தில் வந்து விடும். நீங்கள் எங்கே போகணும்? நான் போகலை, அந்த ரயிலில் வரும் ஒருத்தரை ரிசீவ் பண்ணணும். எதுக்காக வந்தீங்க? ஊர் கட்டு சாக்கடே மாறிடுச்சு. வீட்டில் ஆண்கள் இல்லையா? இல்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் ஊர்மிளா. கொஞ்சம் தள்ளி போய் தனியாக இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து மணிக்கட்டில் HMTயை பார்த்தாள். நேரம் 6:10. நேரம் சரியாய் 6:25. பிரான்ச் ரயில் டீசல் என்ஜின் சைரன் சத்தம். ஊர்மிளா எழுந்தால் வெகு தூரத்தில் ரயிலின் முகம், அதன் உருவமும் இரைச்சலும் கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிதாகி கொண்டே வந்து தடதடப்புடன் பிளாட்ஃபாரத்துக்குள் நுழைந்தது. இராணுவ ஆட்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் சொற்பமாய் சிவில் ஆட்கள். அவர்களுக்கிடையே வினோத்தை தேடினாள் ஊர்மிளா. அது ஊர்மிளா ஓடி வந்தாள். ஹாய் வினோத். ஹாய் ஊர்மிளா, என்னை ரிசீவ் பண்ண வரமாட்டேன்னு நினச்சேன். அப்படி எப்படி நினைக்கலாம்? ஊர் பூரா கலவரமாக இருக்க. காதலுக்கு முன்னாடி கலவரமாவது கத்திரிக்கையாவது. வா போகலாம். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். ரிக்ஷா ஸ்டாண்டில் ஒரே ஒரு ரிக்ஷா நின்றிருந்தது. ரிக்ஷாக்கார கிழவன் கேட்டான். கிதர் ஜானேகா? டிஃபென்ஸ் காலனி 6th விங். 50 ரூபாயா? அநியாய வாடகை தான், வேறு வழி இல்லை. ஏறி உட்கார்ந்தார்கள். ரிக்ஷா புறப்பட்டது. ஊர்மிளா, நான் உன்னோட வீட்டுக்கு வர்றதில் உன் அண்ணனுக்கும் அன்னைக்கு இஷ்டம் தானே? இஷ்டம் இல்லைன்னா சொல்லிவிடு, நான் ஹோட்டல் போயிடுறேன். நோ, அண்ணனும் சரி அண்ணியும் சரி நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. அண்ணி ஜோவியல் டைப்பு, அண்ணன் கொஞ்சம் மூடி டைப்பு, அதிகமாக பேச மாட்டார். சிரிப்பு கூட ரேஷனில் போடுற சக்கரை மாதிரி அளவாக தான் இருக்கும். நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி அண்ணா ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதை பாரு ஊர்மி, நான் ஒரு EEE என்ஜினியரு. ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் மாதம் 27,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க இன்றைக்கே ரெடி. உன்னோட அண்ணன் கேட்டாலும் அதை தான் சொல்ல போகிறேன். 2 பக்கமும் உயர்ந்திருந்த குவார்ட்டர்ஸுக்கு நடுவே ஓடி 542 என்று எண்ணிடப்பட்டிருந்த வீட்டுக்கு முன்பாய் நின்றது ரிக்ஷா. ரிக்ஷாக்காரனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டின் அழைப்பு மணிக்கு வேலை கொடுத்தால் ஊர்மிளா. 6 நிமிஷ அவகாசத்துக்கு பிறகு கதவு திறந்தது. அண்ணி துர்காவும் அண்ணன் ஷாம்குமாரும் நின்றிருந்தார்கள். ஷாம்குமாரின் கண்களில் கோபம் தத்தளித்தது. துர்காவின் கண்களில் கலக்கம். அண்ணனின் கோபத்தை லட்சியம் செய்யாமல் வினோத்தை அறிமுகப்படுத்தினார் ஊர்மிளா. அண்ணா, இவர் தான் வினோத். துர்கா ஊர்மிளாவின் காதை கடித்தாள். ஊர்மிளா, நீ முதல்ல அவரை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. உன்னோட அண்ணா உன் மேலே கோபமாக இருக்காரு. எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். ஊர்மிளா நிலைமையை புரிந்து கொண்டு வினோத்தை மாடியில் இருந்த அறைக்கு கூட்டி போனாள். வினோத், இதுதான் எங்களுடைய கெஸ்ட் ரூமு. 2 நாளைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். ஊர்மிளா, அண்ணனுக்கு நான் இங்கே வந்தால் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ, அண்ணனுக்கு கோபம் உங்கள் மேலே இல்லை, என் மேலே. ஊர் கலவர பூமியை மாறி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்களை ரிசீவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போனதால் அவருக்கு கோபம். 10 நிமிஷத்தில் சரியாயிடுவார்.
ஊர்மிளா கீழே இறங்கி வந்து சமையலறையில் காஃபி கலந்து கொண்டிருந்த போது ஷாம்குமார் உள்ளே வந்தார். பற்களை கடித்து கொண்டு பேசினார். என்ன தைரியம் இருந்தா என்னோட பேச்சையும் மீறி, உன்னோட அண்ணி பேச்சையும் மீறி ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்ப? காதல் கண்ணைத்தான் மறைக்குமேன்னு சொல்லுவாங்க, பொத்தியையும் மறைக்குமான்னு இப்போ தான் தெரியுது உனக்கு. சரியான அண்ணா ப்ளீஸ் இப்போ எதுவும் பேசாத. ஊர்மிளா காஃபியை கலந்து கொண்டு மாடி அறைக்கு போக ஷாம்குமார் கத்தினார். போய் அவனுக்கு காப்பி கொடுத்துட்டு உடனே வந்துடாத. அவனோட மடியில் படுத்து கொஞ்ச நேரம் புரண்டுட்டு வா. ஊர்மிளா மாடிப்படிகளில் ஏறினாள். சரியாக 10 நிமிஷம் கீழே இறங்கி வந்தாள் ஊர்மிளா. இறுகிய முகத்தோடு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஷாம்குமாரிடம் வந்தாள். அண்ணா கொஞ்சம் மேலே வா. எதுக்கே? வா சொல்கிறேன். அவங்க கூட பேசக்கூடிய நிலைமையில் இப்போ நான் இல்லை. வினோத்தும் இப்போது உங்களோட பேசக்கூடிய நிலைமையில் இல்லை. நீ என்ன சொல்கிற? மேலே வந்து பாரு. ஷாம்குமார் குழப்ப முகத்தோடு மாடியேறி மேலே போய் பார்த்தான். வினோத் கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு சோஃபாவில் மல்லாந்து விழுந்திருந்தான். சலனமில்லாத உடல். ஷாம்குமார் திடுக்கிட்டான். ஊர்மிளா என்னது? பயப்படாதீன்னா, வினோத்துக்கு வெறும் மயக்கம்தான். மயக்கத்துக்கு காரணம் காஃபியில் நான் கலந்து கொடுத்த வேலியம் மாத்திரை தான். இன்னும் 3 மணி நேரத்துக்கு இவன் கண் விழிக்க மாட்டான். அதுக்குள்ளே இவனை உங்கள் இராணுவ பேரக்குக்கு கொண்டு போயிடுங்க. ஊர்மிளா என்ன சொல்கிற நீ? வினோத் எதுக்காக இராணுவ பேரக்குக்கு கொண்டு போனோம்? வினோத்தின் சூட்கேஸை ஊர்மிளா திறந்து காட்டினாள். துணிமணிக்கு கீழே வயர்லெஸ் கருவிகள், மினிமைஸ் செய்யப்பட்ட RDX டைனமைட்கள். அண்ணா, வினோத்தோட நடவடிக்கைகளை போன மாதமே எனக்கு சந்தேகம் வந்தது. நான் ஸ்ரீநகர் போயிருந்தப்போ வினோத்தை பார்க்க அவனோட அறைக்கு போனேன். நான் வந்தது தெரியாமலேயே செல்ஃபோனில் யார் கூடவோ பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசினது இதுதான். நம்முடைய ஆள் ஒருவன் கடை வீதியில் சின்னதாக ஒரு வாய்ச்சண்டை ஆரம்பிப்பான். பேசும்போதே மதத்தை பற்றியும் மத தலைவர்களை பற்றியும் வம்பு கிழப்பான். பேச பேச தனிப்பட்ட அந்த பிரச்சனை பொது பிரச்சனையாகும். அவனுக்கு 4 பேர், இவனுக்கு 4 பேர்னு கூட்டம் சேரும். வாய்ச்சண்டை திடீர்னு கைகலப்பாக மாறும். சண்டை வலுக்கும் போது நாம் துப்பாக்கியோட மூக்கை நீட்ட வேண்டியதுதான். உடனே அருகாமையில் இருக்கிற இராணுவ வீரர்கள் விரைந்து வருவார்கள். கணிசமாக இந்திய இராணுவத்தை சேதத்தை உண்டாக்கலாம். இப்படி வினோத் பேசியது கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சி. சத்தம் இல்லாமலே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவனோட ஜாக்கிரதையாக பழகினேன். இவனை எப்படி மடக்கலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, கம்பெனி விஷயமாக நான் அவந்திப்பூர் வர வேண்டியிருக்கு, அங்கே தங்க சரியான ஹோட்டல் கிடையாது, உன்னுடைய வீட்டில் 2 நாள் தங்கிக்கொள்ளலாமான்னு கேட்டதும் நான் உஷாரானேன். கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிற அவந்திப்பூருக்கு இவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வர்றான்னு புரிஞ்சுக்கிட்டேன். வினோத் அவந்திப்பூரில் காலடி எடுத்து வச்ச உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்து இப்படி மயக்கத்தில் மடக்கணுங்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போனேன். ஊர்மிளா அண்ணா, வினோத்தை போன மாதம் வரைக்கும் உயிருக்கு உயிராக காதலித்தேன். ஆனால் இவன் ஒரு விஷக்கிருமின்னு தெரிஞ்சதும் அந்த காதலையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஏதோ என்னாலான அணில் சேவையை இந்த நாட்டுக்கு பண்ணியிருக்கேன். இவனை இராணுவ பேரக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிங்க. கலவரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நிதானமான குரலில் சொல்லிவிட்டு படிகளில் இறங்கி போகும் ஊர்மிளாவை அந்த கோபக்கார அண்ணன் கண்களில் நீர் தத்தளிக்க பார்த்தான். முற்று.